வணக்கம். இன்றைக்கி பாலக்கீரை மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக மீனை வறுவல் பண்ணியோ இல்லை குழம்புல போட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த முறையில் செய்யும் போது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக முட்டை பொரியல் மாதிரியே நல்லாயிருக்கும். மீன் எப்பயுமே வறுவலோ இல்லை குழம்புல போட்டாவோ 1-2 சாப்பிட்டாவே திகட்டிடும். ஆனால் இந்த முறையில் பாலக்கீரை புதினாலாம் சேர்த்து மிதமான மசாலாவில் செய்கிறதுனால எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். இதில் நம்ம மீனை மசிச்சு விட்டு சின்ன சின்னதாக போடுறதுனால இதை பொடிமாஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, இப்போ பாலக் ஃபிஷ் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: மீன் 4 துண்டு, நான் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன், ஏரி வவ்வால். எண்ணெய் 2 தேக்கரண்டி, கருவேப்பிலை ஒரு இனுங்க, பச்சை மிளகாய் 4, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் 5 போடலாம், உப்பு ஒரு தேக்கரண்டி, வேணும்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, கொத்தமல்லி பொடி ஒரு தேக்கரண்டி, புதினா இலை ஒரு கைப்பிடி, பாலக்கீரை ஒரு கைப்பிடி, வெங்காயத்தாள் சிறிதளவு, மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீனை வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்கிற முறையெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பதிவுலேயே வெளியிட்ருக்கேன். முதல்ல இந்த மீனில் இருக்க தோலும் பெரிய முள்ளெலாம் எடுத்துடணும். அதுக்கு நம்ம மீனை லேசாக வேக வச்சா தான் அந்த தோல் கலண்டு வரும். இந்த மீனில் இருக்க தோலும் முள்ளும் நீக்கிறதுக்கு 2 முறை இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி உள்ளி மீன் பிரட்டல்னு ஒரு பதிவு வெளியிட்ருக்கேன். அதில் போட்டிருக்கிற மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ செய்ய போகிற முறையிலையும் செய்யலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி சூடாகட்டும்னு அந்த மீன் துண்டுகளை அந்த தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் விடலாம். அதுக்கப்புறமா அது இந்த பக்கம் திருப்பி போட்டு வெளியே எடுத்துடலாம். ஆனால் இந்த முறையில் செய்யும்போது தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அதிகமாக விட்டுட்டோம்னா மீன் குழஞ்சி போயிடும். ஆனால் இந்த முறையில் செய்யும்போது தண்ணியில் போட்டு எடுக்கிறதுல தோல் மட்டும்தான் வெளியே வரும். அந்த உள்ளே இருக்க முள்ளை எடுக்கிறதுக்கு நம்ம தோசைக்கல்லில் வச்சு தான் எடுக்கணும். இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு லேசாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து வைக்க முடியும் நம்மளால். இந்த முறையில் செய்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்க உள்ளி மீன் பிரட்டலில் இருக்க முறையிலே செய்யலாம். அது இதை விட இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போ இந்த மீனில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கிட்டு அந்த சதையெல்லாம் மட்டும் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சதையெல்லாம் நல்லா ரொம்ப குட்டி குட்டியாக மசிச்சு வச்சுக்கணும். நம்ம புட்டுலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு தூளாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக அசைவத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டா அதனோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம மிளகாலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டோன்னு இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக சீவி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக சீவி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இதில் ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லி பொடி. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம புதினாவையும் பாலக்கீரையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே நறுக்கி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பாலக்கீரை நறுக்கி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மசிச்சு வச்ச மீன் அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த நறுக்கி வச்ச பாலக்கீரையில் பாதியை தான் நம்ம முன்னாடி சேர்த்தணும். இப்போ மிச்சம் இருக்கிற கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம். இனிமேல் இதெல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி பரட்டிக்கணும். இப்போ இதில் பெருசாக மசாலாலாம் எதுவும் அதிகமாக சேர்த்துக்கல. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். அப்புறம் கடைசியாக தீ அணைச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தாள் தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் தூவிக்கலாம். சுவையான பாலக் மீன் தொக்கு தயார். சாப்பிடலாம்.